விடாமுயற்சி. ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய கூட்டில் 2 முட்டைகளை இட்டு பாதுகாத்து வந்தது. தினமும் காலையில் இரை தேட செல்லக்கூடிய அந்த குருவி மாலையில் திரும்ப வந்து அடை காத்து வந்தது. ஒரு நாள் காலையில் இரை தேட சென்ற அந்த பறவை மீண்டும் மாலையில் வந்து பார்க்கின்ற போது அந்த சிட்டுக்குருவியின் கூட்டையும் அதிலிருந்த 2 முட்டைகளையும் காணவில்லை. பித்து பிடித்தவனாய் இங்கும் அங்கும் அலைமோதி தேட ஆரம்பித்தது. எங்கு தேடியும் அதன் முட்டைகளை காணவில்லை. சோர்ந்து போய் ஓரிடத்தில் கீழே அமர்ந்தது. கடல் அலை அதன் மீது மோதி சென்று கொண்டிருந்தது. அதை கண்டதும் அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. ஒருவேளை இந்த கடல் அலைதான் நம்முடைய கூட்டையும் முட்டைகளையும் இழுத்து சென்றிருக்குமோ என்று எண்ணத் தொடங்கியது. கடல் தேவனை பார்த்து, ஏய் கடல் தேவா, உன்னுடைய கடல் அலைகள் என்னுடைய கூட்டையும் அதிலிருந்த முட்டைகளையும் உள்ளே இழுத்து சென்று விட்டன. நீ உன்னுடைய அலைகளை உள்ளே இழுத்துக்கொள். நான் என்னுடைய கூட்டையும் அதில் உள்ள 2 முட்டைகளையும் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறியது. இதை கேட்ட கடல் தேவன், நீ என்ன பைத்தியமா? உன்னுடைய முட்டைகளையும் கூட்டையும் பாதுகாப்பது என்னுடைய வேலை அல்ல. நாள் ஒன்றுக்கு என்னுள் பல உயிர்கள் மடிந்து போகின்றன, பல உயிர்கள் புதிதாக உருவாகின்றன. உன்னுடைய கூட்டையும் அதில் உள்ள 2 முட்டைகளையும் பாதுகாப்பது என்னுடைய பணி அல்ல. சின்னஞ்சிறு குருவியாகிய நீ என்னிடம் பேசவே தகுதியற்றவன் என்று ஏளனமாக கூறியது அந்த கடல் தேவன். சிட்டுக்குருவி கடல் தேவனை பார்த்து கூறியது, நீ இப்பொழுது உன்னுடைய கடல் அலைகளை உள்ளே இழுக்கவில்லை என்றால் நான் உன்னை வற்ற செய்தாவது என்னுடைய முட்டைகளையும் கூட்டையும் திரும்ப பெறுவேன் என்று கூறியது. இதை கேட்ட கடல் தேவன் ஏளனமாக சிரித்து கொண்டே அங்கிருந்து மறைந்து போனான். என்ன செய்வதென்று யோசித்து பார்த்த சிட்டுக்குருவி ஒரு முடிவுக்கு வந்தது. தன்னுடைய அலகால் கடல் நீரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சென்று பக்கத்தில் இருந்த ஒரு மலையின் உச்சியில் ஊற்றி வந்தது. இதை பார்த்த மற்ற குருவிகள் அனைத்தும், நீ செய்வது என்னவென்று உனக்கு புரிகிறதா? இந்த கடல் நீரை நம்மால் வற்ற செய்வது என்பது இயலாத காரியம். உன்னுடைய நிலைமை எங்களுக்கு புரிகிறது. ஆனால் நீ முடியாத ஒன்றை முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறாயே என்று கேட்டன. அதற்கு அந்த சிட்டுக்குருவி, எனக்கு என்னுடைய முட்டைகளை நான் திரும்ப பெற வேண்டும். அதற்காக நான் எதையும் செய்ய தயங்க மாட்டேன் என்று கூறியவாறே மீண்டும் அந்த கடல் தண்ணீரை எடுத்து சென்று அந்த மலையின் மீது ஊற்றி கொண்டு வந்தது. ஒரு கட்டத்தில் சோர்ந்து போன அந்த பறவை மயக்கமுற்று கீழே விழுந்தது. இவை அனைத்தையும் அங்கிருந்த ஒரு முனிவர் பார்த்து கொண்டிருந்தார். இந்த குருவியின் நிலையை கண்டு இரக்கப்பட்டு அந்த குருவிக்காக இறைவனிடம் வேண்ட ஆரம்பித்தார். இறைவன் அந்த முனிவருக்கு காட்சி கொடுத்தார். முனிவர் நடந்த யாவற்றையும் இறைவனிடம் தெரிவித்தார். இதை கேட்ட இறைவன் கடல் தேவனை அழைத்து, இந்த சிட்டுக்குருவியிடமா உன்னுடைய வீரத்தை காட்டுவாய்? நீ செய்தது நியாயமா என்று அந்த கடல் தேவனை கண்டித்து அலைகளை உள்வாங்கச் செய்து அங்கிருந்த முட்டைகளையும் கூட்டையும் எடுத்து வந்து இந்த சிட்டுக்குருவியை மயக்கத்தை போக்கி அதனிடம் ஒப்படைத்தார். எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சிகளை செய்து வந்தால் இறைவன் நமக்கு உதவுவார் என்பதற்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு.